ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் அந்த பிளாக் கலர் மார்க்கு என்ன ட்ரை பண்ணாலும் எவ்வளோ க்ரீம் போட்டாலும் அந்த கருப்பு மார்க்கு போக மாட்டேங்குது. ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. நம்ம ஏதோ வேறு ட்ரெஸ் எதை யூஸ் பண்ணாலும் அது கை எதை தூக்குனா அசிங்கமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாதீங்க. அதுக்கு ஒரு நல்ல சூப்பரான சிம்பிளான டிப்ஸு. அதுக்கு தேவையானது எலுமிச்சப்பழம், அடுத்து உருளைக்கிழங்கு. இது ரெண்டை வச்சு எப்படி அந்த பிளாக் மார்க் போகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போகும். நீங்கள் அந்த மாதிரி ரெகுலராக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் முயற்சி பண்ணுறது எதுவுமே தப்பில்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. அந்த பிளாக் மார்க்கு போது ஆல்ரெடி உங்களுக்கு நான் உருளைக்கிழங்குல க்ரீமு, ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னா, அப்புறமா இந்த கரும்புள்ளி இருக்கிறது, பிம்பிள்ஸ் அந்த கருப்பு மார்க்கு, இதெல்லாம் வெறும் உருளைக்கிழங்குலேயே உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அது போய் பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. அதனால் இப்போது அண்டர் ஆர்ம்ஸ்க்கு இந்த பிளாக் மார்க் போகிறதுக்கு இது ரெண்டே ரெமெடி. இந்த ரெண்டு ரெமெடி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு நீங்கள் நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவறது வேண்டாம். அப்படியே இது ஒரு 3 பீஸ் அளவுக்கு 4 பீஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். நீட்டமாக. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்து ஒரு பாதி எலுமிச்சப்பழம் தேவை. இது ரெண்டு பொருளை வச்சு பாய் பண்ணலாம். அந்த நம்ம அக்கலில் இருக்கிற அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கிற பிளாக் மார்க்குக்கு. இப்போ இது கிழங்கு நல்லா கழுவிக்கணும் க்ளீனாக. அந்த மேலே இருக்கிற மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு மண் கலர் வருது. இது மாதிரி ஒரு 2 தண்ணியில் க்ளீனாக கழுவிக்கணும். இப்போ இது ஒரு கிழங்கு இது ரெண்டாக கட் பண்ணி பாதி வச்சுக்கணும். இப்போ இது பாதி இது மாதிரி கிரேட்டரில் நல்லா ஜூஸ் வர அளவுக்கு நல்லா இது மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பிறகு இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கிரேட்டரில் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கணும். கொஞ்சம் விட்டு நல்லா இந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பாதி உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு பாதி உருளைக்கிழங்கு, பாதி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு இதில் லைமு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தான், பாதி கூட வேண்டாம். 4 பீஸில் ஒரு பட்டு ஒரு சின்ன பீஸ் பாருங்கள். இந்த அளவுக்கு லைம் கொஞ்சம் புழிஞ்சுக்கணும். இப்போ இந்த கிழங்கு ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுக்கணும். அப்போ இதில் நம்ம இந்த மாதிரி இது பண்ணோம்னா, அப்போ இந்த கோடு இந்த மாதிரி போட்டதுனால இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் இந்த அளவுக்கு அந்த கீழே வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, அதுவும் சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த லைமும் இதில் சேர்த்து நல்லா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து பாதி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு தடி இந்த மாதிரி தொட்டுட்டு நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் இல்லை 3 டைம், இன்னும் நீங்கள் குளிக்க போகும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உருளைக்கிழங்குல பாருங்கள் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இல்லைங்களா, இந்த ஜூஸை எடுத்து இந்த நம்ம கட் பண்ணி இந்த ஹோல்ஸ் மாதிரி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றும் போது அந்த ஜூஸு இதிலெல்லாம் இந்த ஹோல்ஸுங்களை போகும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போது நம்ம அந்த அண்டர் ஆர்ம்ஸில் தேய்க்கும் போது ஃபுல் அந்த இது அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் க்ளீனாக அண்டர் ஆர்ம்ஸ்க்கு இதாகும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஜூஸ் எல்லாம் இது இந்த கட் பண்ணி வச்சுருக்கணும் பீஸ் இதில் ஃபுல்லாக இறங்கிடுது. இப்போ நல்லா இந்த மாதிரி வச்சு நல்லா அண்டர் ஆர்ம்ஸில் தேய்க்கலாம். வேறு லைமும் உருளைக்கிழங்கு லைம் 4 பீஸாக கட் பண்ணிக்கின்னு அதில் ஒரு பாகம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க.
அதே மீடியம் சைஸு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், ஏன்னா ரொம்ப லைம் சார் வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு அந்த லைமும் அந்த கரம் புள்ளி இருக்குது இல்லைன்னா முகத்துலேயும் கிளியர் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இப்போ இந்த அண்டர் ஆர்ம்ஸில் அந்த பிளாக் கலர் மார்க்கும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது ஒரு 3-4 டைம் இந்த மாதிரி அக்கல்ல இது பண்ணிக்கோங்க, அதாவது அண்டர் ஆர்ம்ஸில். இது ஏன் இந்த மாதிரி மார்க் போட்டுருக்குன்னா இப்படி நம்ம இந்த மாதிரி லைட்டாக இது ஓப்பன் பண்ணணும். அது இல்லாமல் இது நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறீங்களோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த நெகுத்தாலே இந்த மாதிரி குத்தலாம். குத்தின பிறகு அந்த இதில் இந்த கிழங்குல இருக்கிற அந்த தண்ணி வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது திரும்பியும் நம்ம இது வேஸ்ட்டில் இந்த மாதிரி இதுமாரி ஜூஸ் போட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஜூஸ் எல்லாம் அந்த ஹோல்ஸுங்களே இறங்கிடுது. அப்புறமா இந்த மாதிரி வச்சு அண்டர் ஆர்ம்ஸில் தேய்ச்சி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது. அந்த பிளாக் மார்க்கும் நம்மளுக்கு போகுது. இந்த மாதிரி ஏன்னா நான் ஏற்கனவே டேண்ட்ரஃப்தோ இல்லை இந்த மாதிரி அண்டர் ஆர்ம்ஸு நான் வீடியோஸ் போட்டுருக்கிறேன். இருந்தாலும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உருளைக்கிழங்குல வந்து சில பேருக்கு எது செட் ஆகுதோ அதனால நான் ஒரு 3-4 வீடியோஸ் போட்டுருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் எது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது உருளைக்கிழங்குல இந்த மாதிரி இல்லை, ஏன்னா இது முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி, பிம்பிள்ஸ், மார்க்கு, கருப்பாக இருக்கிறது இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு க்ரீமோ சரி ஃபேஸ் பேக்கோ சரி நான் வீடியோஸ் போட்டுருக்கேன் உருளைக்கிழங்குல. இப்போ இது உருளைக்கிழங்கு வந்து நம்ம அண்டர் ஆர்ம்ஸை கிளியர் பண்ணி கொடுக்குதுனாக்கா அப்போ இந்த அளவுக்கு உருளைக்கிழங்குல அவ்வளோ ஒரு சூப்பரான பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரியே இப்போ நீங்கள் மறுபடியும் இது எடுத்து அண்டர் ஆர்ம்ஸ்க்கு இது ஒன்றும் இல்லை, நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை சும்மா இப்படி வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் செப்ரேட்டாக. மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது இந்த ஜூஸை வந்து லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வெளில அந்த டாஸ்க் மாதிரி வரும், அது வந்து அப்படியே கீழே நிற்கும். அது சேர்த்து நீங்கள் போட்டால் தான் நல்லது. இந்த மாதிரி கலக்கிக்கின்னு இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்குல மறுபடியும் இந்த மாதிரி போட்டு ஜூஸாக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வருது. மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு 3-4 டைமு இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அப்புறமா இதை நீங்கள் எடுத்துக்காடாக செய்யலாம். ஏன்னா ஒரு டைமுக்கும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது பாருங்கள். இந்த அளவுக்கு நான் மார்க் போட்டது, அந்த அளவுக்கு இன்னும் நீங்கள் சின்ன இருந்தால் கூட மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊற்றுற ஜூஸ் வந்து இப்போது இந்த உருளைக்கிழங்கு எலுமிச்சப்பழம் சாறு வந்து இதில் போடும்போது இங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்ம அது தேய்க்கும் போது அந்த அண்டர் ஆர்ம்ஸில் அது ஃபுல் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி பெண்டு பண்ணாலும் பாருங்கள் இந்த ஜூஸ் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை யூஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு நம்ம ட்ரை பண்ணுங்க. அப்புறமா இந்த நம்ம வெள்ளாலே இப்படி கொத்திக்க நசுக்கிக்கலாம். நசுக்கும் போது இன்னும் அதில் இருக்கிற இந்த கிழங்குல இருக்கிற தண்ணி வரும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த ஜூஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் இந்த மாதிரி விரலில் இப்படி அமுக்கிக்கினாலும் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இதில் ஜூஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போது விரலில் அமுக்கி இந்த ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஜூஸு இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடையும் நம்ம இது அண்டர் ஆர்ம்ஸ் தேய்க்கும் போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த விரலால் இப்படி குத்திக்குவோங்க. இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஓட்டை போட்டு இருக்கோம் கட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே தான் இந்த ஜூஸ் எடுத்து இப்படி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஊற்றிக்கின்னு இதெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். இது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை அதுவும் மீடியம் சைஸு இந்த மாதிரி கிழங்கு எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. பாய்.